விக்ரம், உன் கூட செட் தோசை மாதிரி ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே அவனுங்க. அவனா இந்த காலியா கடந்த பாட்டில்லாம் இருந்துச்சா அதெல்லாம் கடையில போட்டு காசை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வர சொன்னேன். உன் ஸ்கூல்ல நீயா அதை தான் பண்றதா கேள்வி? ஸ்கூலுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருதுப்பா. என்ன? ஒரு 2 நாளைக்கு அந்த பேய் தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கேன். என்னது பேயா? பேசுது, சிரிக்குது, தூக்கி போட்டு மிதிக்குது. அவ்வளவு ஏன்பா பேர கூட சொல்லுத? என்னது இது? லைலா. அட போங்கப்பா, லைலா கீலான்ட்டு. நாங்கெல்லாம் சாமிய கும்பிடாத பாட்டிங்க, நீ என்னமோ சந்திரமுகி லைலான்னு ரீல் சுத்திக்கிட்டு இருக்க. ஒரு ஓட்டி அதுகிட்ட அட்டி வாங்கினா தாயா உங்களுக்குலாம் தெரியும். உங்க ஸ்கூல்ல மட்டும்தான் அந்த பேய் இருக்குமா? ஏன் இங்க வராதா? இன்னைக்கு பௌர்ணமி நிறைஞ்ச நாளியா? வர சொல்லியா? வர சொல்லு, நாங்க யாருன்னு அதுக்கு காட்டுறோம்யா. ஓகே, அப்படி மொத்தமா குடிச்சிட்டு கிளம்பு லைலா. ஐயோ, ரோலிங் டைட்டில் வந்துற போது. லைலா இங்க வாடி, வந்து என்னோட ஒரு பெக் அடி. ஒரிஜினல் அடி இல்ல ஊற வச்சது அடி. அடி அடி அடி. ஐயோ, கிளம்பிட வேண்டித்தான். லைலா மன்னிச்சிருமா, மரியாதை இல்லாம பேசிட்டேன். இங்கேதானே டென்ட் போட்டு வச்சிருந்தோம். பீச்சாங்காய் பக்கம் தானே வந்தோம். என்ன கைய மாத்திட்டோம்? பீச்சாங்காய் இங்கிட்டல இருக்கு. அப்ப இங்க தானே இருக்கணும். போய் பாப்போம். ஐயோ, திக்கு தெரியாத காட்டினிலே டென்ட். தனியா நிக்கிறாரு. நம்மள மாதிரியே போதைய போட்டு வந்திருக்கானோ? போய் கேட்டு பாப்போம். ஹலோ, யார் சார் நீங்க? நீங்களா? என்ன இந்நேரத்துல இங்க வந்து நிக்கிறீங்க? ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? அதுவும் குழந்தை வாய்ஸ்ல. என்ன சார் மிமிக்ரியா தான் பண்றீங்களா? என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், நாம கேட்போம். விஜய் வாய்ஸ்ல பேசுவீங்களா? ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? அட, அதுவும் பேசிட்டாரு. அஜித் வாய்ஸ்ல? அட, ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? இப்ப மாட்டிக்கிட்டீங்க. செந்தாமரை வாய்ஸ்ல பேச முடியுமா உங்களால? ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? அப்ப கமல் வாய்ஸ்ல பேசுவீங்களா? ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா? அதுவும் பேசிட்டார். சிக்கன் நம்பர். இப்போ ரஜினி வாய்ஸ்ல பேசுவீங்களா? என்ன நான் பேசி காட்டா? லக 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 லக. ஐயப்பா, விக்ரம், பேய் அரைஞ்ச மாதிரி வர? பேய் அரைஞ்ச பிறகுதான்டா நான் வரேன். என்ன சொல்ற? ஆமாண்டா, மிமிக்ரி பண்ணி நடிக்கிறத பாத்திருப்ப. மிமிக்ரி பண்ணி அடிக்கிறத பாத்திருக்கியாடா? ரவி சார் ரூபத்துல வந்து ஓங்கி ஒரு அப்பு விட்டுச்சுடா. ரவி சார் ஊர்ல பேயா? பார்த்து பயந்துருக்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ அதுக்கெல்லாம் சரிபட்டு வரமாட்ட. ஏன்னா உனக்கு நேரம் இப்ப சரியில்லை. நீ போய் பாரு, பேசு, ஏதாவது பண்ணு. ஆனா ஒன்னு சொல்ற கேட்டுக்க, ரஜினிகாந்த் மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் நின்னு லக லக லகலன்னு ஏதாவது பண்ணினேன்னு வச்சுக்க. ஐயா, போயிட்டானா? இன்னைக்கு உனக்கு லக 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 லகதான்டா. எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? விக்ரம் சொன்னது கரெக்டா தான் இருக்கு. தாகமா இருக்கு. தண்ணி குடி. குடிச்சிட்டு ரஜினி வாய்ஸ்ல லக லக லகன்னு சொல்லு. லைலா லைலா கருவா. பஸ் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு கிளம்பலாம் வாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீமா? அந்த விக்ரம் பைய சொன்னது உண்மையா இருக்குமோ? என்ன கலாய்க்கிறதுக்காக தான் இப்படி பேசுறீங்க? எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவியா இல்லையா? குரலை மாத்தி குழந்தை மாதிரி பேசிட்டு பயப்படுத்தாதீங்க சார். உங்களுக்கு மிமிக்ரி வரல சார். சரி, எந்த மிமிக்ரியா இருந்தாலும் மூஞ்ச பார்த்து பேசுங்க. இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவியா மாட்டியா? மிமிக்ரி ஒழுங்கா பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஐயோ, ரவி சாரும் பேயா? இதைத்தான் விக்ரம் பேய சொல்றானா? சார், என்ன வேலுச்சாமி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம பிடி வாத்தியா ரவி சார் இருக்காரு. ரவி சார் இருக்காரு. என்ன வேலுசாமி, இன்னும் சாப்பிடல? சீக்கிரம் சாப்பிடுங்க, வண்டி வேற வந்துருச்சு, கிளம்பணும். இது ஒரிஜினல்னா அப்போ அது அப்ப அந்த லைலாவும் டூருக்கு வந்திருக்கணும். டூர் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாமே கம்ஃபர்டபுளா இருந்துச்சுல? எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. அதுக்கு மேல என்ன வேணும்? டைம் ஆச்சு ரவி, போலாமா? போலாமே. நிலா, எல்லா டென்ட்டையும் தரோவா செக் பண்ணுங்க, சரியா? தட்ஸ் ஓகே. சீக்கிரம் வாங்க. ஹே கோ கோ கோ. ஓகே மிஸ். பாத்துப்போம். அது என்ன, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அவகிட்டே பேசிட்டு இருக்க? அது நம்ம ஸ்கூல்ல. ஒன்னும் பேசாத.
இப்ப பாரு சமாளிக்கிறது. ஆனா ஒண்ணு, ரொம்ப ஃபிளர்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சது, பிரேக்கப். அவ்வளவுதான், பாத்துக்கோ. வேலுச்சாமினே, எங்க அந்த பக்கம் போறீங்க? அங்க ஒரு இடம் இருக்கு சார், அது பக்கம். அண்ணே, என் பக்கத்துல இடம் இருக்கு, வந்து உட்காருங்க. பரவாயில்ல சார், நான் அங்கே உட்காந்துருக்கேன். வாத்தியார் வாட்ச்மேன் பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டேன், அதான் உங்களுக்கு தெரியுமே. நீ வாங்க, பாகுபாடெல்லாம் உட்காருங்க. பார்க்க மாட்டேன், அவனை பாடா படுத்து. அண்ணே, உட்காருங்கண்ணே. பார்த்து பார்த்து. இப்பதான் மூஞ்சில ரத்தத்தை காமிச்சான், இன்னும் எதெல்லாம் காட்ட போறானோ தெரியலையே. கூப்பிடக்கூடாது. என்ன வேலுச்சாமினே, மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி இருக்கீங்க, என் மேல எதனா கோவமா? நீ திருப்பினதை விடவா? கோவம்லாம் ஒண்ணு கிடையாது, சின்ன பயம்தான் இருக்கு. நீங்க பயப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? சார், எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, தூங்கட்டுமா? அண்ணே, இனிமே உங்க ஸ்கூல்ல நான் ஆட போற ஆட்டமே வேற. இவனா இருப்பானோ? இவன் கூட சாகவாசமே வச்சு விடக்கூடாதுப்பா. எத்தனை குரல்ல பேசுறான். தூங்கிடுறா வெளிச்சாமி. லைலா லைலா வருவா, மெல்ல கொல்ல வருவா. left, right, left, right, left, right, left, come, left, right, right, left, march, left, ரவி சார், right, left, பிரின்சிபல் உங்களை வர left. சொன்னார். Excuse me, sir. வர சொல்லிருந்தீங்களா? உங்க 2 பேரோட பிஹேவியர் சரியில்லைன்னு வேலையை விட்டு தூக்க போறேன். என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க 2 பேரும் ஸ்கூல்ல பேய் இருக்கிறதா சொல்லி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. ஸ்கூலோட ரெப்புடேஷனை கெடுக்குறீங்க. உண்மையிலே இந்த ஸ்கூல்ல ஒரு பேய் இருக்கு சார். என்ன வளர்ற? அந்த பேயோட பேரு லைலா சார். லைலாவா? வேலுச்சாமி, அந்த பேய் உன்கிட்ட உண்மையிலேயே லைலான் தான் பேர் சொல்லிச்சா? அட ஆமா சார். இந்த ஸ்கூல்ல யாராவது லைலான்னு படிச்சாங்களா இல்ல வேலை செஞ்சாங்களா? நோ 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 நோ, அந்த மாதிரி பேர்ல யாரும் படிக்கவும் இல்ல, வேலையும் பார்க்கல. அது எப்படி சார் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுது? இந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க வேலை செய்யறவங்க எல்லார் பேரும் உங்களுக்கு கன்ஃபார்ம்டா தெரியுமா? ஏய், உனக்கு என் பவர் என்னன்னு தெரியுமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். நான் உன்னை விசாரிக்க கூப்பிட்டா நீ என்ன விசாரிக்கிறியா? சிஎம் கூடவே சரிசமமா உட்காந்து பேசுறவன்னா பில்லக்கா பசங்க நீங்க. இப்ப பார், ஒரே ஃபோன் கால் உங்க வாழ்க்கையை மாத்துறேன். சாகர வரைக்கும் நீங்க 2 பேரும் ஜெயில இருக்கிற மாதிரி பண்ற.